வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல். அருமை 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 மதுரை தண்ணி சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த சட்னி. அதுக்கு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அந்த 10 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு உடச்சக்கல்ல எடுத்து இதோட சேர்த்துருக்குறேங்க. சும்மா உப்பு ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உப்பு அதிகமாக போட்டால் ரொம்ப கரிச்சிடும். ஒரு 1/4 போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் எடுத்துருக்குறேங்க. இதை ஒரு சைடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அதே எண்ணெயில் தான், வேறு எண்ணெய் எடுக்கலைங்க. கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேணும்னா காஞ்ச மிளகா அதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் காஞ்ச மிளகா சேர்க்கலைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த டெம்பர் இதையும் தாளிச்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதோடைய இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. செம்ம அட்டகாசமான ஒரு சட்னிங்க. இட்லி கூட அப்படியே தொட்டு சாப்பிடும் போது அப்பப்பப்பா செம சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னொன்று ஒரு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். பசங்க இருக்கிறதுனால நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இதோடைய நம்ம மதுரை சட்னி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஹெல்த்தி சரண் சமையல் வீடியோ பார்க்குறவங்க ஹெல்த்தி சரண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.